நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, உங்க இடத்துல நீங்கள் உங்களுடைய வேலையிலே உயர்த்தப்பட வேண்டும், உங்களுக்கு சம்பளம் பெருக வேண்டும், இல்ல உங்க தொழில் நல்லா இருக்க வேண்டும் என்று தேவன் நிர்ணயிச்சிட்டார். இதை நான் விசுவாசிட்டேன். ஆனா அங்க ஒருத்தர் இருக்கான், எங்க வேலை ஸ்தலத்திலே ஒருத்தர் இருக்கிறான். எதுக்கு? முன்னேறே விடக்கூடாதுன்னு திட்டம் பிளான் போட்டு உங்களை கீழே தள்ளுறது. அவனுக்குள்ள வேலை சேர்த்து இந்த பிசாசு தொழில முன்னேறக்கூடாது, காசு வரக்கூடாது, சம்பளம் உயரக்கூடாது, இதுல அவன் ரொம்ப தீவிரமா இருப்பான். ஆண்டவர் எவ்வளவு தீவிரமா உங்களை தூக்கி உயர்த்தி உங்களை எல்லாம் பெரிய ஆளாகன்னு நினைக்கிறாரோ, அவன் என்ன பண்றான், உருப்பிடக்கூடாது. ஏன் உருப்பிட்டுட்டானா என்ன ஆயிரும், வாக்குத்தத்தை நிறைவேறும், நீங்க 4 பேருக்கு நல்லா ஆயிருவீங்க பாருங்க. அதனால விடவே மாட்டான். ஆனா அவன் எப்பயும் தோத்துதான் போவான். அவன் எவ்வளவு வேணா தீமை செய்யட்டும், ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றுவார். உங்க வாழ்க்கை நீங்க எத்தனை வாட்டி வேணா விழுக, அந்த விழுந்து எந்திரிக்கும் போது அது ஒரு மகிமையா மாறிடும். நீங்க விழுந்ததே தெரியாம ஆயிரும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி நெருப்புல போடுறதுக்கு திட்டம் போடுறான். ஏன்னா இவங்க தேவனுடைய பிள்ளைகள். அதாவது ராஜாக்கள் முட்டாள் கிடையாதுங்க. ராஜாக்கள் தான் இருக்கிறதுலே த வைசஸ்ட், இருக்கிறதுலே ஞானவான்கள். சாலமோன் மாதிரி எவ்வளவு ஞானல இருக்காங்க, அந்த மாதிரி ஞானம் உள்ளவனா இருப்பாங்க. நேபுகாத்நேச்சார் அவ்வளோ பெரிய ஞானவான். உலகத்துல அத்தனை தேசங்களை ஆண்டு கொண்டிருக்கிறான். பாபிலோன் தேசத்துல அவன் முட்டாளாவா இருப்பான். பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களை, பெரிய மந்திரிகளை வச்சு பிரம்மாண்டமா வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள் 10 மடங்கு சமர்த்தனா இருக்காங்க. அதை பார்த்து இவன் வேங்கி போயிட்டான். புரியுதுங்களா? இவன் நினைச்சிட்டு இருக்கான் இவன் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி. நம்ம ஊர்ல யாரு பக்திக்கு பெரிய ஆளு? ஃபேஸ்புக் ஓனர் இருக்காருல்ல, அவர் தான் ரொம்ப பெரிய கோடீஸ்வரர். இப்போ அப்புறம் இலான் மஸ்க் டெஸ்லா வச்சுக்கிறாருல அவரு, இவங்களாம் தான் ரொம்ப பெரிய ஆள். உலகத்திலே பெரிய கோடீஸ்வரர்னு யாரு? இவங்க தான் பெரிய பட்டியலில் இருக்காங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவங்களாம் ஓரமா போக சொல்லு, உன்னை அவங்கள விட 10 மடங்கு நான் என்ன பண்றேன், சமர்த்தனா வைக்கிறேன்றாரு. எப்படிங்க அதெல்லாம் எப்படி? அப்படிதான் இருக்குது எல்லாமே. யாக்கோபுக்கு சொன்னப்பையும் நம்ப முடியல, ஆபிரகாமுக்கு சொல்றப்பையும் நம்ப முடியல, யாருக்கு சொல்லும் போதும் நம்ப முடியல. தாவீதுக்கு சொல்றப்ப மட்டும் என்ன இருந்துச்சு, அவர் பாட்டு 4 ஆடை மேய்ச்சிட்டு இருந்தாப்புல. இஸ்ரவேல் ராஜாவான், அவன் வீட்டுல கூட அவன் சொல்றதை கேட்க மாட்டாங்க யாரும். போயிட்டு தாவீது போயிட்டு அவன் அண்ணன்மாருக்கு சாப்பாடுக்குள்ள போனா என்ன சொல்றான், உன்னை யார் இங்க வர சொன்னா, அங்க கொஞ்சோண்டு ஆடு இருக்கு, அதை விட்டு வந்துக்கிறியா போங்க அப்படின்றாப்புல. வீட்டுல கூட என்ன இல்ல, யாரும் சொல்றது கேட்கல. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கே நீ ராஜா. அப்ப ஆண்டவருடைய இது எல்லாமே அப்படிதான் இருக்குது. நம்ப முடியல, என்ன பண்ற சொல்றீங்க, அப்படிதான் இருக்குது எல்லாமே ஆண்டவர் சொல்றது. ஆனா நான் நம்ப போறேன் 10 மடங்கு சமர்த்தங்களை ஆக்குறார்.